வேணும் குத்திட்டாங்களா? கத்தி எடுத்தவன் அந்த கத்தியால தான்டா சாவான்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா உனக்கு? உனக்கெல்லாம் வேணும்டா, விடுறா காப்பாத்து. டிரைவர் வாங்க, என்னாச்சுன்னு பார்க்க. டிரைவர், யாரோ ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான். இவனை கத்தியால குத்துன மாதிரி தெரியுதுமா? பார்க்க ரவுடி மாதிரி இருக்கான். யாரா இருந்தா என்ன, உயிருக்கு போராடிட்டு இருக்கான். யாருமே பார்க்காம போயிட்டு இருக்காங்க. நாமளும் அப்படியே போக முடியுமா? முதல்ல அவனை தூக்குங்க. இல்லம்மா, போலீஸ் கேஸ்ன்னு ஏதாவது ஆயிடுமோன்னு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். முதல்ல அவன் உயிரை காப்பாத்தணும். தூக்குங்க. சரிங்கம்மா. உங்க உயிருக்கு ஆபத்து. உங்களை கொலை பண்ண ஒரு கொலைகார கூட்டமே சுத்திட்டு இருக்கு. அதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். உங்க உயிருக்கு ஆபத்து, நான் சொன்ன விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. என்ன மிரட்டுறியா? இந்த லோகநாதன் நினைச்சா இங்கேயே இப்பவே உங்க கதையை முடிச்சிட முடியும். ரஞ்சினி, ஒன்னால என்கிட்ட வேலைக்கு வர முடியுமா முடியாதா? ரஞ்சினி, 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 எப்பம்மா வந்த? இப்பதாம்மா. எப்பவும் வந்ததும் அம்மான்னு ஆசையா கூப்பிடுவியே, இன்னைக்கு ஒன்னும் பேசாம இருக்க? என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. இல்ல, என்னமோ இருக்கு. வேலை விஷயமா வெளியே போனியே, போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா. வேற என்னம்மா? சொல்லு, என்ன? இல்லம்மா, என்ன கொலை பண்ண 4-5 பேர் வந்தாங்க. ஐயோ, என்ன சொல்ற? யார் வந்தா? உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்லம்மா, நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவங்க யாரு என்னன்னே தெரியலம்மா. இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. கடவுளே, நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு? ஏ ரஞ்சினி, அந்த ஃபைல் சம்பந்தமா யாரோ பேசினாருன்னு சொன்னியே, அவங்க யாராவது இப்படி பண்ணிருப்பாங்களா?
அவங்களாவும் இருக்கலாமா, இல்ல கோபி விஷயத்துக்காக லோகநாதன் கிட்ட மோதினனே அவனா கூட இருக்கலாம். அவங்க 2 பேருமே இல்லைன்னா சந்திரமதி கூட இந்த வேலையில இறங்கி இருக்கலாம். அவங்களா? அவங்க ஒரு பொம்பளையாச்சே, அவங்க போய் எப்படிம்மா உன்ன? அந்த சந்திரமதியை பத்தி அப்படி நினைக்காதம்மா. அவ எந்த பழி பாவத்துக்கும் அஞ்சாதவ. இனிமே நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. இந்த வேலை விஷயத்துல அப்புறமா வச்சுக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்கெல்லாம் அனாதை ஆயிடுவோம். இத பார், உனக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. புரியுதா? இரு, நான் சாமிக்கு விளக்கேத்தி வச்சு. அம்மா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி சரி. லோகநாதா, உன்ன நம்ம பெரிய புத்திசாலி, சொன்னதை அப்படியே சேரவே நினைச்சிட்டு இருந்தேன். சாதாரண ஒரு பொண்ணு விஷயத்துல இப்படி தோத்துறது நிக்கிறியே. அதான் எனக்கு வேதனையா இருக்குப்பா. நான் சூர்யா கிட்ட ரஞ்சனியை பத்தி சொல்லும் போதே அவன் முகம் மாறிச்சு. பொதுவாகவே அவன் லேடிஸ் விஷயம்னா அவாய்ட் பண்ணிடுவான். அப்படி கூட நான் அவன்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் சொன்னதுக்கு அவன் மறுத்தது கூட எனக்கு பெருசா தெரியல. அவளை கொலை செய்ய போன என்னோட ஆட்களை அடிச்சிருக்கான், அவங்க கிட்ட போராடி இருக்கான். கடைசியில ரஜினியை காப்பாத்த போய் இவன் வயித்துல குத்து வாங்கியிருக்கான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கானா. ஆமா, அவன் எதுக்காக ரஜினியை காப்பாத்தணும்? அதான் எனக்கு புரியவே இல்லை. ராஜதேவன், இந்த ஒரு அட்டம்ப்ட்ல வேணா நம்ம ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஆனா அடுத்த அட்டம்ப்ட்ல நானே இறங்கி அவன் கதையை முடிச்சிடுறேன். வேணாம், உடனே இப்ப எதையும் பண்ண வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சாதாரணமா போயிருந்தா பரவாயில்ல. இப்ப நீ பண்ணது உன் ஆளைய கொலை பண்ற அளவுக்கு போய்விட்டு இருக்கு. அந்த ரஞ்சனி இப்ப ரொம்ப அலர்ட்டா இருப்பா. அதனால இப்ப அவசரப்பட வேணாம். நேரம் வரும்போது நானே சொல்றேன். சரி. நான் உங்ககிட்ட போன்ல சொல்லதுதான். உடனே இவளுக்கு அபார்ஷன் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர் வேண்டாம் டாக்டர், எங்க அம்மா சொல்றத கேட்காதீங்க. நான் அபார்ஷன் பண்ணிக்க மாட்டேன். டாக்டர் ப்ளீஸ், இவகிட்ட என்ன பேச்சு? இவளை கூட்டிட்டு உள்ள போங்க. என் உயிரே போனாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என் குழந்தை எனக்கு வேணும். இப்ப நீ போறியா இல்லையா? போக மாட்டேன் டாக்டர். நான் சொல்றத மீறி எனக்கு அபார்ஷன் பண்ணீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் மேஜர், என் வாழ்க்கை எப்படி டிசைட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதையும் மீறி நீங்க எல்லாம் சேர்த்து எனக்கு அபார்ஷன் பண்ணீங்க, எல்லார் பேரையும் எழுதி வச்சுட்டு நான் சூசைட் பண்ணிக்குவேன். சாரி மேடம், போன்ல பேசும்போது உங்க பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. பேஷண்டோட சம்மதம் இல்லாம நாங்க அபார்ஷன் பண்றது சட்டப்படி தப்பு. எங்களால எதுவும் பண்ண முடியாது. வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. உங்க பொண்ணு சம்மதிச்சா மறுபடியும் கூட்டிட்டு வாங்க. மத்தபடி நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. சாரி மேடம். சம்மதிக்கிறது என்ன, சம்மதிக்க வைக்கிறேன். வாடி. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். என்னங்க, இருங்க, அப்பளம் பொரிச்சிட்டு வந்துடுறேன். டேய், நீ உட்காருடா, இந்த வந்துடுறேன். என்னப்பா, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? புத்திசாலிடா, அந்த ரஞ்சினி சரியான புத்திசாலி. சாதாரணமா நான் பேசுற வார்த்தையை வச்சு கண்ணாலே நேர பார்த்த மாதிரி சொல்ற. எல்லா விஷயத்திலும் அந்த ரஞ்சினி
ரொம்ப ஷார்ப்பா இருக்கடா. அந்த சந்திரமதி எப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயிச்சுட்டு இருக்கான்னு இப்பதானே தெரியுது. நம்ம தான் இதுக்கு காரணங்கிறது சந்திரமதிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவளோட கோவம் இன்னும் அதிகமாயிடுமாப்பா. அதுவும் வாஸ்தவம் தான். ஆனா கண்ணால பார்த்தவங்கன்னு யாரையும் சொல்ல முடியாத. தொழில சந்திரமதியை எதிர்க்கிறதோ அவளை தோக்கடிக்கிறதோ இப்ப முடியாத காரியம். வேற ஏதாவது வழியில தாண்டா யோசிக்கணும். எதுக்காகப்பா சுத்தி வலிச்சு போராடணும்? ஆளை வச்சு ஒரே அடி அவ கதையவே முடிச்சிட்டா. டேய் என்னடா நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? என்னங்க அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீங்க கேட்டுட்டே இருக்கீங்களா என்ன? அம்மா சும்மா மணி, கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய்கிட்டு தெரியுமா உனக்கு? ஒரே அடியா போய் சேரங்கட்டியும் இப்படி ஏதாவது செஞ்சுதான் சரி பண்ணி ஆகணும். ஆகாதுடா. அவளை கொல்றது ஈஸி. ஆனா பழி நம்ம மேலதான் விழும். அவளுக்கு நேர் எதிரினா அது நான் தான். அதனால சந்தேகம் வேற எங்கேயும் போகாது, என் மேலதான் விழும். சந்திரமதியும் சாதாரண ஆள் இல்ல. அதனால போலீஸ் சைடு பிரஷர் அதிகமாகும், கொடைய ஆரம்பிச்சிருவானுங்க. பணத்துக்காக வேலை செய்யற நம்ம ஆள்ல எவனாவது ஒருத்த மாட்டாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால அந்த மாதிரி நம்ம யோசிக்க வேணாம். இப்படி பண்ண என்ன? சந்திரமதிக்கு கல்யாண வயசு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளாக்கிட்டா அது எப்படிங்க? நம்மள ஒரு எதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு அவ பொண்ணை எப்படிங்க அனுப்புவா? கேட்டு பார்க்கறது தப்பு இல்லையே. அவ அந்தஸ்துக்கு ஓரளவுக்கு நம்ம சமமா தானே இருக்கோம். சதீஷும் ஃபாரின்ல போய் படிச்சு வந்தவன். இதெல்லாம் வச்சு பார்த்தா அவ பொண்ணை விட நம்ம பையன் மேலதான் இருக்கான். எனக்கு என்னமோ மனசுக்கு ஒட்ட மாட்டேங்குதுங்க. எப்படி யோசிச்சாலும் சந்திரமதி நினைச்சா பயமா தாங்க இருக்கு. ஆணவங்கிறது அவ தலைக்கு மேல நிக்குதே. அவ எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை பெத்தவ. பொண்ணோட வாழ்க்கைக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை நான் நினைக்கிறது சரியா இருந்துச்சுன்னா சந்திரமதியோட சொத்தை நம்ம கைக்கு வந்துடும். நம்ம கையை விட்டு போன எல்லா கான்ட்ராக்டும் மறுபடியும் கிடைச்சிடும். பகையை வச்சு அவளை பழி வாங்குறத விட ஒரு உறவை ஏற்படுத்தி நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கலாம்ல. என்னப்பா, உனக்கு ஏதாவது வேற யோசனை இருக்கா? இல்லப்பா, எனக்கு தனியா யோசனை இல்லை. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரிப்பா. நான் ஆளை வச்சு சந்திரமதி கதையை முடிக்க நினைச்சேன். நீங்க அவ பொண்ணை வச்சு அவ கதையை முடிக்க முடிவு பண்ணிருக்கீங்க. நீங்க எடுத்த முடிவு தான்ப்பா சரி. சரி, அப்படின்னா நாளைக்கு சந்திரமதியை போய் பார்ப்போம். எல்லாம் ரெடியா இருங்க. சந்திரா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஐஸ்வர்யாவை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா? இல்ல, இந்த விஷயத்தை நாம ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. வயிறு காட்டி கொடுத்துரும். அதனால வெளியில அனுப்பவும் முடியாது. மாசக்கணக்கா ஒரு பொண்ணை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும்? ஐஸ்வர்யா நம்ம சொல்படி கேட்கிற பொண்ணா இருந்தா பரவாயில்ல. ஒன்ன மாதிரி அவளும் கோவக்காரி. நாம மறைச்சு வைக்க நினைச்சாலும் அவ வெளியில காட்டி கொடுத்துருவா. அதுக்குள்ள அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா? பண்ணலாம். இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பணக்கார குடும்பத்துல மாப்பிள்ளை பார்க்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் இல்ல
உனக்கும் பிரச்சனை தான். மறுபடியும் ஒரு எதிரியை நாமளே உருவாக்கணுமா? அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கம்மா. ம் ம் யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. ஆ. என்ன வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களோ? சொல்ற அளவுக்கு வந்தவங்க இல்லையே. பழைய கோபம் இன்னும் உங்களுக்கு போகலல்ல? எதிரியா இருந்தா கூட வீடு தேடி வந்தவங்கள வான்னு சொல்லணும். எதுக்காக எதிரின்னு சொல்றீங்க? சம்பந்தம் பேச வந்திருக்கோன்னு சொல்லுங்க. என்ன சம்பந்தமா? சந்திரமதியோட பொண்ணு ஐஸ்வர்யாவை நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். யார கேட்டு வந்தீங்க? நாங்க ஒண்ணு எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொல்லலையே. ஏற்கனவே எல்லா விஷயத்திலையும் எங்க சந்திரமதி கிட்ட நீங்க தோத்துட்டீங்க. அவளை ஜெயிக்கிறதுக்கு வேற வழி தெரியல. அதான் உறவாடி ஜெயிக்கலான்னு வந்திருக்கீங்களா? உன் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காக ஓவரா பேசாத. உன்னை விட எனக்கும் குரலை ஒசத்தி பேச தெரியும். இனி பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க போலாம். மாமா, யார் வந்திருக்காங்க?